அவனுடைய வார்த்தைக்கு நேராக கவனத்தை திருப்புவோம். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். நான் நினைக்கிறேன் 5 தலைப்பின் கீழாக, அப்படிதானே, 5 தலைப்பின் கீழாக இயேசு சிலுவையிலே சம்பாதித்தவைகளை குறித்த ஒரு முகவுரையாக காரியங்களை கவனிக்கிறோம். இந்த அளவுக்கு நான் இந்த இன்ட்ரோடக்ஷனை இவ்வளவு பல டாப்பிக்கில் ஆண்டவர் பேசுவார்னு நானே நினச்சி பார்க்கல. எனக்கே அது ஆச்சரியமாக இருக்கிறது. இதுவரைக்கும் இயேசு மரித்ததை குறித்து, அவர் மரித்ததை குறித்து, அவர் இந்த உலகத்தில் வந்ததை குறித்து பல காரியங்களை கவனித்தோம். இனி இயேசு சிலுவையிலே சம்பாதித்த அதை குறித்து ஒரு 2 காரியங்களை கவனிப்போம். ஒன்று, 6வது, தேவன் நமக்காக சம்பாதித்தவைகளின் பெயர்கள், அதாவது சம்பாதித்தல், அந்த சம்பாதித்தவைகள் என்கிறனுடைய பெயர்கள் என்ன என்று ஒரு 4 பெயர்களை சொல்லிட்டு எப்படி சிலுவையிலே சம்பாதித்தார் என்றும் ஒரு சில காரியங்களை கூட வேகமாய் சொல்லி நிறைவு செய்கிறேன். கர்த்தர் அனுமதித்தார் நாளை மாலையிலிருந்து இயேசு சிலுவையில் எதெல்லாம் சம்பாதித்தார் என்று 8வது தலைப்பிலிருந்து பல காரியங்களை நாம் தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் அதனுடைய 26வது வசனம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 26வது வசனம். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நல்லதல்ல. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சுகத்தை குறித்து, நன்மையை குறித்து, ஆசீர்வாதத்தை குறித்து இயேசு அந்த கானானிய ஸ்திரீட்ட சொன்ன ஒரு வார்த்தை, அது பிள்ளைகளின் அப்பம். எல்லாரும் சொல்லுங்க, எனது பிள்ளைகளின் அப்பம். ஆமென். அப்போ இயேசு சிலுவையிலே சம்பாதித்தவைகள், அந்த பெயருடைய அதனுடைய அர்த்தம் அல்லது அதனுடைய ஒரு பெயர் என்னன்னா, அது பிள்ளைகளின் அப்பம். அதாவது இது எல்லாருக்குரியது கிடையாது, இது அவருடைய பிள்ளைகளுக்கு மட்டும் உரியது. ஆமென். அப்போ இயேசு சிலுவையில் சம்பாதித்தவன்னு சொல்லி நம்ம ஒரு லிஸ்ட்டு தியானிக்கும் போது அது எல்லாருக்குரிய ஆசீர்வாதம் கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்குரியதுன்னா, எனக்காக இயேசு சிலுவையில மரித்தார் என்று விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கு ஒரு ஆசீர்வாதம். எனவே தான் அதோடைய பெயர் பிள்ளைகளின் அப்பம். எல்லாரும் சொல்லுங்க, பிள்ளைகளின் அப்பம். நமக்கு தெரியும், போன கடைசி நம்ம பைபிள் ஸ்டடி நிறைவு செய்தது தேவ பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் என்று. ஆமென். நான் அதை மெடிடேட் பண்ணும்போது தான் இந்த டாபிக் பைபிள் ஸ்டடியில் கிடைத்த ஒரு டாபிக். அது பேசிகிட்டு இருக்கும்போது அந்த டாபிக் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. அப்போவுமே ஆவியில் சிந்தை உண்டாயிட்டு, இதை தான் நம்முடைய 1 month ஃபாஸ்டிங் ப்ரேயரில் இதை குறித்து பேச வேண்டும் என்று. அப்போது இது இயேசு சிலுவையில் சம்பாதித்தவைகள் தான். இது முழு மனுக்குலத்துக்கு உரியது. ஆனால் முழு மனுக்குலமும் அதை சுதந்திரிக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. யார் சுதந்திரிக்க முடியும்னா, எந்த மனுக்குலம் இதை விசுவாசிக்கிறார்களோ, ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, இயேசுவை தன்னுடைய அப்பாவாய் இது விசுவாசிக்கிறார்களோ, அவர்களுக்குத்தான் தன் அப்பா வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை பிள்ளைகளுடைய கரத்தில் என்ன செய்கிறாரு, கொடுக்கிறாரு. எனவே தான் அந்த கானானிய ஸ்திரீ, அவர் ஒரு புறஜாதி பெண்மணி. எனவே அவளிடத்தில் அவர் சொன்ன வார்த்தை, நான் இந்த சுகத்தை எல்லாம் கொடுப்பது பிள்ளைகளுக்குரியது, இது பிள்ளைகளின் அப்பம். சத்தம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இனி சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. 2வது ஒரு 4 காரியங்களை மட்டும் சொல்லுகிறேன். ஆமென். 1 பேதுருவிலே 2 ஸ்தோத்திரம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ஆமென். இந்த வசனம் தான் இந்த டாபிக்கே கொடுக்கணும் என்பது சிந்தையை கொண்டு வந்தது. ஆமென். 3ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். எல்லாரும் அந்த வசனத்தை கண்டிப்பாக பார்க்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பது அறிந்து என்ன செய்யுங்கள், ஆசீர்வதியுங்கள். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் ஆசீர்வாதத்திற்காக இனி உழைக்க வேண்டியவர்கள் அல்ல,
மாறாக உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சுதந்தரிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். புரிஞ்ச ஒரு அலையிலேயே சொல்லுவோம். ஹல்லேலூயா. இந்த வசனம் தான் என்னை இந்த டாபிக்கு கொண்டு வந்த வசனம். அதாவது நீங்கள் இனி என்ன செய்ய வேண்டாம்? ஆசீர்வாதத்துக்காக உழைக்க வேண்டாம். மாறாக என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்தை என்ன செய்ய வேண்டும்? சுதந்தரிக்க வேண்டும். ஆமென். உங்களுக்கான ஆசீர்வாதத்தை அப்பா சம்பாதிச்சு என்ன செஞ்சிருக்கிறாரு? வச்சிருக்கிறார். எங்க வச்சாரு? சிலுவையிலே. உங்க வேலை என்னது? ஆசீர்வாதத்துக்காக உழைக்கிற வேலை இல்லை, மாறாக ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிற வேலை. ஆமென். அப்போ நமக்கு ஏன் அப்போ நம்ம ஆசீர்வதிக்கப்படலை? ஏன் சுதந்தரிக்கிறோம்? நமக்கு தெரியலை. அப்பா என்னத்தை சம்பாதிச்சு வச்சார் நமக்கு என்ன செய்யலை? தெரியலை. அதனால சுதந்தரிக்கிறேன். ஸ்தோத்திரம். இந்த ஸ்ட்ரைக்கு தான் உண்டாச்சு. அப்போ இதில் அந்த வார்த்தையை மட்டும் சொல்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதத்தை என்கிற வார்த்தை. அப்போ சிலுவையிலே இயேசு சம்பாதித்தார் என்னோட முதல் ஒரு பெயர் பிள்ளைகளின் அப்பம் என்று சொன்னேன். ரெண்டாவது ஒரு பெயர் அது ஆசீர்வாதம். அது என்னது சொல்லுங்க? அப்போ சிலுவையில சம்பாதித்தது என்னது? அதுக்கு பேர் என்னது? ஆசீர்வாதம். ஆமென். சோத்திரம். மூன்றாவது ஒரு வார்த்தை அதிலே இருக்கிறது. ஆமென். ஆசீர்வாதத்தை நீங்கள் என்ன செய்யும்படி? சுதந்தரிக்கும்படி. அப்போ இயேசு சிலுவையில சம்பாதித்ததுக்கு இன்னொரு பேர் அது சுதந்தரித்தல். அதுக்கு பேர் என்னது? சுதந்தரித்தல். நமக்கு வேலை ஆமென் ஸ்தோத்திரம் சுதந்தரிக்கிற வேலை, அவ்வளோதான். இயேசு சிலுவையில் எல்லாவற்றையும் சம்பாதிச்சிட்டார். சம்பாதிச்சதை நம்ம என்ன செய்ய வேண்டும்? சுதந்தரிக்க வேண்டும். ஆமென். சாத்தா என்ன செஞ்சிருக்குன்னா ஒன்றும் கிடையாது, நீ இன்னும் உழைக்கணும். கண்ணு திறக்கப்படும் போது என்ன நடக்கும்? நீ இனி உழைக்கிறது ரெண்டாவது. அதை என்ன செஞ்சா போதும்? சுதந்தரித்தால் போதும். இவன்கிட்ட சொல்றாரு ஆதாம்கிட்ட, நீ அதை ஆண்டு கொண்டால் போதும். உனக்கு வேலை ஏதேன் தோட்டத்தை உண்டு பண்ணுவதல்ல உன்னுடைய வேலை. நான் உண்டு பண்ணின தோட்டத்தை நீ என்ன செய்ய வேண்டும்? சுதந்தரித்தால் போதும். நான் உன்னை சிருஷ்டிப்பதற்கு முன்பாகவே உனக்கான ஏதேன் தோட்டத்தை உண்டு பண்ணின பிறகுதான் உன்னை நான் என்ன செஞ்சேன்? சிருஷ்டித்தேன். இந்த பூமியில எனக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. எனக்கு வேலை நான் என்ன செய்ய வேண்டும்? சுதந்தரிக்க வேண்டும். நம் கடைசியில் 2 டாப்பிக்கை சொல்லி நம்ம முடிப்போம். நாளைக்கு சிலுவையில் சம்பாதித்த டாபிக் தொடங்கிட்டு எப்படி நாம் சுதந்தரிக்கிறது ஒன்று. ரெண்டாவது, இப்போ இயேசு என்ன செஞ்சிட்டு இருக்கிறார்? 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையில் சம்பாதிச்ச இயேசு இப்போ அவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறார்? அதையும் சொல்லி தான் நம்ம இந்த டாப்பிக்கை முடிப்போம். அப்போ தான் நமக்கு புரியும் இதெல்லாம் சம்பாதிச்சு நான் எப்படி சுதந்திரிக்கணுன்ற ஒரு அறிவு நமக்கு கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும்? உண்டாக வேண்டும். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இயேசு சிலுவையில் சம்பாதித்த இன்னொரு பெயர் சுதந்தரித்தல். சொல்லுங்க, என்ன செய்தது? சுதந்தரித்தல். ஆமென். இந்த வசனத்தை நம்ம திரும்ப டச் பண்ணுவோம். அதனால் பாய்ந்த அந்த வேர்டை மட்டும் நான் எடுத்துகிட்டு விடுறேன். 4வது ஒன்று கூட 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனம். 1 கொரிந்தியர் 7:23. போதும், நீங்கள் கிரயத்துக்கு என்ன செய்யப்பட்டீர்கள்? கொல்லப்பட்டீர்கள். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. நீங்கள் என்ன செய்யப்பட்டீர்கள்? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். அப்போ இப்படி சொல்லுகிறேன், இயேசு சிலுவையில் சம்பாதித்ததுக்கு இன்னொரு பெயர் கிரயம் செலுத்துதல், இல்லைன்னா விலைக்கிரயம். அந்த சிலுவை சம்பாதித்ததுக்கு பேர் என்னது? விலைக்கிரயம், இல்லைன்னா கிரயம் செலுத்துதல். நீங்கள் என்ன செய்யப்பட்டீங்கன்னா கிரயத்துக்கு வாங்கப்பட்டீர்கள். இயேசு கிரயம் செலுத்தி இருக்கிறார். அப்போ சிலுவையிலே தொங்குறத பார்க்கும்போது நமக்கு என்ன செய்யணும்? அது ஒரு விலைக்கிரயமாக நம்ம பார்க்க வேண்டும். ஆமென். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சத்தமா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அப்போ 6வது, இயேசு சிலுவையில் சம்பாதித்தவன் பெயர்கள். 1 பிள்ளைகளின் அப்பம், 2வது அது ஒரு ஆசீர்வாதம், 3வது சுதந்தரித்தல், 4வது அது என்னது? விலைக்கிரயம். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இனி 7வது டாபிக் இதைத்தான் நம்ம பேசுகிறோம். எப்படி இயேசு
சிலுவையிலே சம்பாதித்தார். எப்படி இயேசு சிலுவையிலே சம்பாதித்தார், எப்படி சம்பாதிச்சார், அதை குறித்து தான் அதுதான் ஒரு 7 காரியங்களை ஒரு 6 காரியங்களாவது நான் வேகமாய் சொல்லுகிறேன். அதன் பிறகு ஆண்டவர் அனுமதித்த நாளையிலிருந்து என்னென்னலாம் சம்பாதிச்சார் அப்படின்றத குறித்து நம்ம நாளையிலிருந்து தியானிப்போம். ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. சத்தமே ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். ஆமே. ஓகே, நமக்கு நேரம் இல்லாதனால நான் வேகமாய் போகிறேன். 6 காரியங்களை தியானிக்க வேண்டியது இருக்கிறது. எப்படி இயேசு சிலுவையிலே சம்பாதித்தார். முதலாவது காரியம் அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 28வது வசனம். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 28வது வசனம். எல்லாரும் அந்த வசனத்தை பார்க்கணும். எல்லாரும் வசனத்தை பார்க்கணும். அப்போஸ்தலர் 20:28. ஏன்னா நம்ம கேரக்டர் மெசேஜ் எல்லாம் பண்ணுறது பாயிண்ட் ஆக்கும், ரெவலேஷன் ஆக்கும். அதனால் அந்த வசனத்தை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே போதும் சம்பாதித்தார். அந்த இயேசு சிலுவையில் சம்பாதித்தவைகள் அந்த பெயரும் இந்த வசனத்திலிருந்து தான் எடுத்தது. இயேசு சிலுவையிலே அப்படின்னு சொல்கிற வேர்டு கிடைச்சிட்டு அப்படி இது பண்ணும்போது இந்த வசனம் ஸ்ட்ரைக் ஆச்சு. இயேசு சிலுவையிலே சம்பாதித்த அங்கே வேர்டு வரும்போது வந்ததே இந்த வசனத்திலிருந்து தான். அவர் அங்கே வார்த்தை அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்டார். அப்போது நமக்கு புரிஞ்சுட்டுன்னு நினைக்க முதல் காரியம், இயேசு எப்படி சிலுவையிலே சம்பாதித்தார். முதலாவது சுய ரத்தத்தை சிந்தி சம்பாதித்தார். எல்லாரும் சொல்லுங்க, எப்படி சம்பாதித்தார் சொல்லுங்க. சுய ரத்தத்தை சிந்தி சம்பாதித்தார். என்ன வேர்டு இல்லை, ஸ்தோத்திரம். அவருக்கு சொந்த ரத்தம். எவ்வளோ ரத்தத்தை சிந்தினாரு? அவருடைய சரீரத்தில் இருக்கிற அத்தனை ரத்தத்தையும் இயேசு சிந்தினார். இளம் ரத்தத்தை சிந்தினார். கடைசியில் ஒருவன் விழாவிலே ஈட்டியால் குத்துற போது ரத்தமும் தண்ணீரும் பீரிட்டு என்ன செய்தது? வெளியே வந்துச்சு. அப்போ ஒரு கட்டத்தில் அவருடைய சரீரத்தில் ஒரு சொட்டு ரத்தம் கூட என்ன செய்யாது, கிடையாது. அத்தனை ரத்தத்தையும் இயேசு முழு மனுக்குலத்துக்காக சிந்திதான் உங்களை என்னையும் சம்பாதித்தாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நான் கீழே இதெல்லாம் கனெக்ட் ஆகி தான் வரும். ஆனால் அந்த வேர்டு நமக்கு புரியும்படியாக நம்ம ஒரு மாதம் போகிறனால நம்ம தெளிவாய் முடிஞ்ச அளவுக்கு போகிறதுக்காக தான் நம்ம அப்படி கொஞ்சம் கூட விளக்கமாக நம்ம கவனிக்கிறோம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், இயேசு சிலுவையில் சம்பாதிச்சாரு. இவைகளில் எப்படி சம்பாதிச்சு என் கையில் கொடுத்துருக்கிறாருன்னா, ஏதோ பணம் கொடுத்தல்ல. நம்ம எப்படி சில ஆட்கள் சொல்லுவாங்க, நான் வேர்வை சிந்தி சம்பாதிச்சேன்னு சொல்லுவாங்க, அப்படி தானே? கொஞ்சம் கூட சொல்லுவாங்க, கொத்த வேலை செய்கிறவங்க சொல்லுவாங்க, நான் வெயிலில் நின்று என்ன செஞ்சு வேலை செஞ்சு சம்பாதிச்சேன். பாலுட்டுறவங்க சொல்லுவாங்க, நான் காலையிலே எழும்பி, அப்படி தானே? சோத்திரம். எத்தனை மணிக்கு? 2 மணிக்கே போகிற ஆட்கள் உண்டு, 3 மணிக்கே போகிற ஆட்கள் உண்டு. என்னை ஒருத்தரை பார்த்தேன், பாவம், நான் மழை நனைஞ்சிட்டே வந்தாங்க, கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு. சோத்திரம். அப்போது இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை, அதிகாலையிலே எழுந்து மலையில் ஏறி சோத்திரம் பால் வெட்டி அப்படி சம்பாதிச்ச வீடு ஆக்கும், அப்படி சம்பாதிச்சு கட்டின சோத்திரம் இந்த பில்டிங் ஆக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில கல் உடைக்கிறவங்க சொல்லுவாங்க, நான் கல்லுடைச்சி சம்பாதிச்ச சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க. டிரைவர் என்ன சொல்லுவாங்க, ராத்திரி பாலும் தூங்காமல் வண்டி ஓட்டி சம்பாதிச்ச இந்த வீடு அப்படின்னு. இப்படி நம்ம சொல்றதுக்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி விழித்திருந்து வேர்வை சிந்து காலையிலே எழும்பி அப்படி நான் சம்பாதிச்ச வீடு, அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ், அதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்போம். ஆண்டவர்கிட்ட கேட்டால் ஆண்டவர் சொல்லு, நான் வேர்வை எல்லாம் சிந்தினது சொல்லுங்க ரத்தத்தை சிந்தி சம்பாதித்தேன். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி சம்பாதிச்சாக்க நம்ம கையில் இது என்ன செஞ்சிருக்கு? கொடுத்துருக்கு. ஆமென். எப்படி முழு ரத்தத்தையும் சிந்தினார். என் கையில் கொடுத்தது நம்ம நேற்றே தான் நினச்சி எப்படி மறித்தார்னு. அப்போ இப்போ தெரியுது நம்ம அவ்வளோ எப்படி சம்பாதிச்சார். என் கையில் கொடுக்கப்பட்டது, அவர் சம்பாதிச்சது அவருக்கு அது. ஆனால் அதே நேரத்தில் அது ஏதோ அவர் தேவனை அதிகாரம் செலுத்தி கட்டளை இட்டு ஓஹோ அப்படி ஒன்றும் இல்லை. இதில் கூட என்ன சொல்ல, அந்த ஜனங்களுக்கு ஆமென் ஸ்தோத்திரம்
பழைய ஏற்பாட்டிலே சிலுவை மற்ற பார்வோன் கையிலிருந்து ஜனங்கள் வெளிப்படும் போது அங்கே வெளிப்பட்டது வல்லமை, அங்கே வெளிப்பட்ட அற்புத அடையாளங்கள். அப்படிதான் அவர்களுக்கு விடுதலை கிடைச்சி. ஆனால் புதிய ஏற்பாட்டில் வல்லமை வெளிப்படவில்லை, அற்புத அடையாளம் நடக்கலை. ஆமாம், புதிய ஏற்பாட்டில் விடுதலை வெளிப்பட்டதுக்கு காரணம் அவருடைய ஜீவனே கொடுத்தார். மோசே ஜீவனை கொடுக்கல, மாறாக மோசேயிடத்திலிருந்து வல்லமை வெளிப்பட்டது, மோசேயிடத்திலிருந்து அற்புத அடையாளங்கள் வெளிப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நாம் விடுவிக்கப்படுவதற்கு அற்புத அடையாளங்களோ வல்லமையில வெளிப்பட்டது. அவரே வெளிப்பட்டு அவருடைய வல்லமையில அவருடைய ஜீவன் அல்லது அவருடைய இரத்தத்தை கொடுத்து தான் நமக்கு ஒரு விடுதலை கர்த்தர் கொடுத்தார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஆமேன். எல்லாரும் சொல்லுங்க, சொந்த இரத்தத்தை சிந்தி இயேசு சம்பாதித்தார். ஆமேன், ஸ்தோத்திரம். நம்ம சொல்ல முடியும், இயேசு அந்த காலகட்டத்தில் மரண தண்டனை பல விதத்தில் இருந்துச்சு. ஆமை, கழுத்தறுத்து இருந்துச்சு, ஆமை தூக்கில் போடுவது இருந்துச்சு. இப்படி பல சரித்திர காரியங்கள் சொல்கிறாங்க. அன்றைக்கு இருந்த மரணம் அதில் ஒன்று தான் சிலுவை மரணம். சிலுவை மரணத்தை ஏன் இயேசுக்கு கொடுக்கப்பட்டது என்றால், சிலுவை மரணத்தில் வரும்போது தான் அவருடைய முழு ரத்தம் அங்கே என்ன செய்யப்படுகிறது, சிந்தப்படுகிறது. சில மரணங்கள் தூக்கு தண்டனை கொடுக்கும்போது ஒரு ரத்தமும் சிந்தப்படாது, ஸ்தோத்திரம். ஆனால் சிலுவை மரணத்தில் அத்தனை ரத்தங்களும் சிந்தப்பட்டது. ஏன் இயேசு சிலுவை மரணம் கொடுக்கப்பட்டதுனால் அங்கே அவருடைய முழு ரத்தம் அங்கே என்ன செய்யப்படுகிறது, சிந்தப்படுகிறது. அதனால தான் நம்ம இந்த டாபிக் ஆண்டு தந்தது, அவர் சிலுவையிலே என்ன செய்தவைகள், சம்பாதித்தவைகள். எப்படி சம்பாதிச்சார் சார், உங்கள் ஆண்டவர் உங்களை எப்படி சம்பாதிச்சார் சார், எப்படி சம்பாதிச்சார்னு அவருடைய பவர்னால் அல்ல, அவருடைய அதிகாரத்தினால் அல்ல, அவருடைய வல்லமையினால் அல்ல, அவருடைய திறமையினால் அல்ல. அதெல்லாம் அவரிடத்துல இருக்கு. அவர் ஒரு கட்டளை இட்டால் அது அப்படியே நடக்கும். நம்ம காலையில் தியானிச்சோம், யோனா கேட்க, நீ யாருடா, நீ எங்கேருந்து வர்ற கேட்குமா, சொன்ன ஒருத்தர், சமுத்திரத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து அவர் தான் என்னுடைய ஆண்டவர். அந்த அவர் சொன்னால் எதுவும் நடக்கும். அப்போ அவர் சொன்னால் இப்படி இது நடக்கட்டும், திரும்ப மனுக்குலம் பழைய நிலைமைக்கு வரட்டும், ஆமை சாத்தானுடைய கையிலிருந்து பிடுங்கப்பட்டது மனுக்குலத்துக்கு போகட்டும் அப்படின்னு ஏதாவது சொல்லி இருக்கலாம். நோ நோ, சோத்திரம். அவர் ரத்தம் சிந்தினார், அவர் முழு ரத்தத்தையும் கொடுத்துதான் அவர் சம்பாதிச்சாரு. ஹல்லேலூயா. அந்த வெளிப்பாடில் தான் பவுல் சொல்லுகிறாரு, சுய ரத்தத்தினாலே என்ன செய்தாரு, சம்பாதித்தார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சத்தம் போதாது, இன்னும் சத்தமா ஹல்லேலூயா. ரெண்டாவது எப்படி சம்பாதிச்சார், எபிரேயர், ஆமேன். எல்லாரும் உற்சாகமா இருக்கீங்க தானே? ஓகே, தேங்க்யூ. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்கணும். எபிரேயர் 12வது அதிகாரம். எல்லாரும் வசனத்தை பார்க்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். நீங்கள் ரிஸ்க் எடுத்து ஒவ்வொரு நாளும் வர்றீங்க, அதனால நான் ஒன்றும் காட்டமான வேர்டு ஒன்றும் விடமாட்டோம். ஆமீன், ஸ்தோத்திரம். தேவை நமக்கு இங்கே வரல, அதனால் அந்த வார்த்தைகளை பார்க்கணும். ஸ்தோத்திரம். என்னுடைய நோக்கம் இந்த டாபிக் முடியும் நம்முடைய கண்ணு திறக்கப்படணும். ஏதோ அந்த பழைய ஒரு லெவலில் நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இயேசுவை பார்க்குற லெவலே மாறணும். ஒன்று. ரெண்டாவது, உங்களை நீங்கள் பார்க்குற லெவல் என்ன செய்யணும், மாறணும். மூணாவது, அந்த உலகத்தை பார்க்குற லெவல் அங்கே என்ன செய்யணும், மாறணும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு காரியத்தை நம்ம சுதந்தரிப்பதற்கு, நான் அடிக்கடி சொல்ல, ஒரு காரியத்தை நம்ம சுதந்தரிக்கணும்னா முதலாவது அதை குறித்த அறிவை கர்த்தர் நமக்கு தருகிறார். ரெண்டாவது, அதை குறித்த விருப்பத்தை கர்த்தர் என்ன செய்கிறாரு, மூன்றாவது தான் அந்த காரியத்தை நம்ம கையில் என்ன செய்கிறாரு, தருகிறார். ஆமீன். அது என்னன்னு அறியாமல், என்னென்னு விருப்பம் இல்லாமல் ஒன்றையும் நம்முடைய கரத்தில் என்ன செய்வது கிடையாது, தருவது கிடையாது. அப்போ இந்த நாட்களில் அறிவையும் தர வேண்டும், விருப்பத்தையும் தரணும். இந்த ரெண்டும் வந்துட்டுன்னா மூணாவது நம்ம கையில் அது தானாகவே வந்துவிடும். தீர்க்க தரிசனம் என்னன்னே தெரியாதவனுக்கு கொண்டு தீர்க்க தரிசன வரத்தை கொடுக்க முடியுமா, முடியாது. முதலாவது அவனுக்கு அது குறித்து அறிவு உண்டாகணும், ரெண்டாவது மேலே ஒரு நாட்டம் உண்டாகணும், மூணாவது அது அவங்க கையில் என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். அப்போ இந்த ரெண்டும் இந்த நம்ம 1 மந்தில் பார்க்கும்போது நமக்கு அறிவும் கிடைக்கணும். ரெண்டாவது, அறிவு என்பது அதை குறித்த வெளிப்பாடு, கண்கள் திறக்கப்படுது. ரெண்டாவது, அதன் மேலே ஒரு விருப்பம் நமக்கு என்ன செய்ய வேணும், உண்டாகணும். மூணாவது, நம்ம கையில் அது தானாகவே கத்த தருவார். ஆமென். ஓகே, ரெண்டாவது எபிரேயர் 12:2 வாசிங்க. பேட்டியலா நான் வாசிங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம்.
அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை, அண்டர்லைன் தி வேர்ட், அவமானத்தை எண்ணாமல் சிலுவை என்ன செஞ்சாரு? சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் என்ன செஞ்சிருக்கிறாரு? வீற்றிருக்கிறார். ஆமென். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு எதை எண்ணாமல்? அவமானத்தை எண்ணாமல் சிலுவை என்ன செஞ்சாரு? சகித்தார். நான் என்னைக்கே சொன்னேன் நினைக்கிறேன், இயேசுடைய அந்த வலியில ஒன்று சரீரத்திலையும் காயம் உண்டாச்சு, ரெண்டாவது என்னது? மனசுலையும் வலி உண்டாச்சு, மனக்காயம் உண்டாச்சு. கவனிங்க, சிலுவையில தொங்குறதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் அவர் கழுதையில பவனி வராரு. ஆமென். எல்லாரும் எப்படி பாடுறாங்க? இவர் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, யூதருடைய ராஜா, அப்படி இப்படின்னு பாடின ஒரு ஆளு. எப்படி அந்த அவர் வாழ்ந்தது ராஜாவாகவே வாழ்ந்தார். அவரை பார்ப்பதற்கு மக்கள் ஏங்கினார்கள். அவர் எருசலேம் சரி கலிலே எல்லாம் சொல்லி ஒரு ராஜாவை மாதிரி வாழ்ந்தார். 3.5 வருஷம் அவர் ஊழியம் செய்த போது எங்கேயும் அவரை குறித்த பேச்சு தான் உண்டாச்சு. நான் சொல்றதை நல்லா கவனிக்கணும். அவர் எங்கே இருந்தாலும் ஜனங்கள் ஆயிரக்கணக்கானோர் தேடி தேடி போனார்கள். கடற்கரையில இயேசு போனால் அங்கேயும் ஜனக்கூட்டம், வனாந்தரத்துக்கு போனால் அங்கேயும் ஜனக்கூட்டம், வீட்டுக்கு போனால் அங்கேயும் ஜனக்கூட்டம், உள்ளே கல்யாண வீட்டுக்கு போனால் அங்கேயும் ஜனக்கூட்டம், எங்கே போனாலும் ஜனக்கூட்டம். அப்படி ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்றால் அவரை தேடினா, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொடலாம், அவரை முகத்தையாவது பார்க்கணும். அந்த அளவுக்கு 3 வருஷம் கிங்கா வாழ்ந்தவர் அதே ஊரில் அதே ஜனங்களுக்கு முன்பாக குற்றவாளியாய், ஆமேன், வஸ்திரம் இல்லாதவராய் குற்றவாளியாக அவங்களுக்கு முன்னாடி தொங்குறது எவ்வளோ கஷ்டம். புரியுதா உங்களுக்கு? தப்பு அது நான் நேற்றே தான் தப்பு செய்யாமல் நீதிமானாய் அந்த மக்கள் முன்னாடி எல்லாரும் பார்க்குறாங்க. போன வாரம்தான் அங்கேருந்து பிரசங்கம் பண்ணார். 1 மாதத்துக்கு முன்னாடி தான் அந்த வியாதியஸ்தலெல்லாம் சுகமாக, இன்னைக்கு பாரு சிலுவையில் தொங்குறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சிலுவை என்பது அவமானத்தின் சின்னம், அவமானத்தின் சின்னம். ஆமென். எப்படி சிலுவையில் எப்படி சம்பாதிச்சார் சார்? சொந்த இரத்தத்தை மட்டும் சிந்தனை மட்டும் இல்லை, நிந்தையையும் அவமானத்தையும் சகித்து கொண்டுதான் சிலதையும் கையில் இயேசு கொடுத்தார். ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி சிலுவையில் அவர் தொங்கும்போது அவரை என்னென்ன விதத்தில் பார்த்துருப்பாங்க. ஓப்போ என்ன துள்ளுனா, எங்க பார்த்தாலும் அவரதை பற்றி தான் கூட்டம். சத்தவங்களை உயிரோடு எழுப்பிட்டாராம், கடலுக்கு மேலே நடந்துட்டாராம், 5 அப்பத்தை 2 மீனையும் கொண்டு எத்தனை பேருக்கு? ஐயா இங்க பாரு எவ்வளோ பெரிய ஆள், இன்னைக்கு பாரு தொங்கி கிடக்கிறான் சிலுவையில். எவ்வளோ அவருக்கு, ஏன்னா அவருக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ஆட்கள் கிடையாது. பிலாத்து கேட்கிறான், பரபாசை விடுதலை செய்ய வேண்டுமா, இயேசுவை விடுதலை செய்ய வேண்டும்? ஒருத்தன் கூட என்ன சொல்லலை, இயேசுவை விடுதலை செய்யணும்னு சொல்ல. எல்லாரும் யாரை தான் விடுதலை பண்ண சொன்னாங்க? பரபாச. ஆமேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அவமானத்துக்கு வலியும் ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஹலோ, சில நேரம் நம்ம அவமானப்படும் போது, நிந்தை சகிக்கும் போது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது, அதுக்கு வலி யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். ஆனால் ஏன் சகிச்சாரு? அதுக்கப்புறம் ஒரு சந்தோஷம் அவருக்கு இருக்கு. அவருக்கு தெரியும், நான் இந்த அவமானத்தை சகிச்சேன்னா என் பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய மீட்பு வரப்போகிறது. இந்த அவமானத்தை நான் சகிச்சேன்னா முழு மனுக்குள்ள ரட்சிக்கப்பட போகிறது. அவர்களுக்கு இனி தண்டனை எல்லாம் கிடைப்பது, அவர்களுக்கு மீட்பு கிடைக்க போகிறது. எனவே இயேசு அவமானத்தையும் நிந்தையும் என்ன செய்தாரு? சகித்து கொண்டு, சிலுவையை சகித்து கொண்டு அவர் சம்பாதிச்சார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா வீண் பழியும் ஏற்றுக்கிட்டார். நான் என்னால் தைரியமாக சொல்ல முடியும், 98% ஜனங்களும் அவரை அற்பமாகத்தான் பார்த்திருப்பார்கள். இந்த சீசர்கள் 12 பேர்ல கூட ஒருத்தனும் அவனோட கூட சேர்ந்துட்டு என்ன செஞ்சிட்டான்?
பரியாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுவும் விஐபி பேதுரு. சோத்திரம். சத்தமாக ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா, நம்ம கையில் கொடுத்த அந்த ஆசீர்வாதம் என்பது அது ஏதோ சும்மா வரவில்லை. சிலுவை அப்படி இல்லை. அதுக்கு வேல்யூ நமக்கு தெரிய வேண்டும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது இலவசமாய் கிடைத்தது என்று நம்ம அதை ஒருபோது நினைத்து விடக்கூடாது. இவ்வளவு செய்துதான் கர்த்தர் இலவசமாய் நம்முடைய கரத்தில் என்ன செய்திருக்கிறாரு? கொடுத்திருக்கிறாரு. ஆமென். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். மூன்றாவது போது நினைக்கிறேன், நான் வேகமாய் போகிறேன். ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் நான் வாசித்த அந்த வார்த்தை பவுல் சொன்னதை நம்ம இடையில அந்த பாயிண்ட்ல வாசித்த 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை ஒரு முறை கூட வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 7:23. நீங்கள் கிரயத்துக்கு என்ன செய்யப்பட்டீர்கள்? கொல்லப்பட்டீர்கள். ஆமை, மனுஷருக்கு என்ன செய்யாதிருங்கள்? அடிமைகள் ஆகாதிருங்கள். அப்ப இயேசு சிலுவையிலே தொங்குனது அது ஒரு விலைக்கிரயம். அது என்னது சொல்லுங்க? அது விலைக்கிரயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எந்த பொருளாக இருந்தாலும் வாங்கும்போது இப்போ இந்தியா இதன்படி நாம் பணம் கொடுத்து பொருளை என்ன செய்கிறோம்? வாங்குகிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ ஒரு பொருளை வாங்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு மொபைல் இருக்குது, புதுசாக வாங்கும்போது நமக்கு அது அந்த கனெக்ஷனில் இருக்கிற முதல்ல கேட்குற கேள்வி, இதுக்கு விலை எவ்வளவு? இது எவ்வளோ ரூபாய்? இந்த ஃப்ரிட்ஜ் எவ்வளோ ரூபாய்? இந்த மொபைல் எவ்வளோ ரூபாய்? சோத்திர சகோதரிகள் கிறிஸ்மஸுக்கு சாரி கட்டிட்டு வரும்போது கண்ணை கவரும் என்றால் அடுத்த உடனே வர்ற கேள்வி என்னது? இது எவ்வளோ ரூபாய்? அப்போ இதுக்கு கிரயம், இதுக்கு விலை கிரயம் எவ்வளோ? அது 500 ரூபா. 500 ரூபா தானே இவங்க நினைப்பாங்க. நான் 2000 ரூபா சாரி கட்டிடுறீங்க, ஆனால் இது எனக்கு சாரி கண்ணை முணுமுணுன்னு வண்ணேல, ஆனால் இது 500 ரூபாய்க்கு சாரி இவ்வளோ இதாக இருக்குது. நானும் அந்த கடைக்கு தான் போனேன், எனக்கு கண்ணில் இந்த சாரி மாட்டாமல் போயிட்டு. ஸோ வெளியே சூப்பராக இருக்குன்னு சொன்னால் மனசுக்குள்ளே இப்படியெல்லாம் பல எண்ணம் என்ன செய்யும் வரும். ஆனால் ஆண்களுக்கு அந்த எண்ணம் வராதுன்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு சட்டையும் ஒரு பேண்டையும் தூக்கி போட்டுட்டு போதும். ஸோ அது என்னென்னா 25ஆம் தேதி 24ஆம் தேதி கூட்டம்னா 24ஆம் தேதி மத்தியானத்து மேலே அவங்க போகிறது. ஸோ அது ஏதாவது ஒன்று எடுத்து போடு, வேறு வழி இல்லை. என்ன நவம்பர்லேயே தொடங்கிடணும். இந்த கடையிலுக்கு அந்த கடை டூருக்கு மாதிரி அங்கே இங்கெல்லாம் சரியில்லை, திருநெல்வேலிக்கு போமா, அங்கே ஆர்எம்கேவிக்கு போமா, அங்கே உள்ள போத்தீஸுக்கு போமா, அங்கே உள்ள சரவணா ஸ்டோருக்கு போமா. ஓகே, சந்தோஷத்துக்கு ஒருபோது எதிரி கிடையாது. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளணும், எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் அதற்கு என்ன கொடுக்கப்படுகிறது? கிரயம், விலை கிரயம். அப்போ இயேசு நாம் யார் என்றால், இயேசு கிரயம் செலுத்தி நம்மை அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? விலை கொடுத்து வாங்கினார். அவர் கொடுத்த விலை கிரயம்தான் ஜீவன், இரத்தம், அவமானம், இப்படி சொல்லலாம். இப்படி பல காரியங்களை. அப்போ எப்படி சம்பாதிச்சார்? விலை கிரயம் கொடுத்து அவர் என்ன செஞ்சார்? சம்பாதிச்சார். இலவசமாக சம்பாதிக்கிறார். என்ன எப்படி சம்பாதிக்கிற சொல்லுங்க? இலவசம். அவர் கொடுத்த நம்ம கையில் கொடுத்த எல்லாமே நம்முடைய கரத்தில் கிடைத்தது இலவசமாக. ஆனால் அந்த அத்தனையும் தேவன் ஏன் நம்ம கையில் இலவசம்னா, ஆண்டவர் அதற்குரிய விலைக்கிற என்ன செஞ்சிருக்கிறார்? செலுத்தியிருக்கிறார். புரிஞ்சவங்க சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில ஹோட்டல் எல்லாம் போகும்போது சொல்லுவாங்க, நான் காசு கொடுத்துட்டேன், ஆமாம் நீ உனக்கு தேவையானது என்ன செஞ்சுக்க, சாப்பிட்டுக்க. அவன் சாப்பிட்றது இலவசமாக இருந்தாலும் அவனுக்கு பதிலாக யாரோ ஒருவர் காசு அங்கே என்ன செஞ்சுருக்காங்க? கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு வேலை எடுத்து செய்கிற ஒரு முதலாளியாக இருந்தார்னா அவர் கான்ட்ராக்ட் இருந்தால் அவர் சொல்லுவார், போய் சாப்பிடுங்க, நான் காசு கொடுத்துக்கலாம். அப்போ அவர் இவங்க ஈஸியாக இலவசமாக சாப்பிட்டாலும், ஆனால் இதற்குரிய கிரயம் முதலாளி என்னைக்கோ என்ன செய்கிறார்? கொடுத்துருக்கிறார். ஆனால் இன்னைக்கு நான் சில ஆசீர்வாதங்களெல்லாம் சொல்லும்போது அதை நாம் இலவசமாக தான் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் இது எனக்குரியது நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் ஒன்று நம்ம மனதில் இருக்கணும், இது என் கையில் இலவசமாய் கொடுக்கப்பட்டாலும் இவைகளுக்கு ஒரு கிரயம் என்ன செய்யப்பட்டிருக்கு? செலுத்தப்பட்டிருக்கிறது. இயேசு
கிரயம் செலுத்தினார் என்றல்ல, இயேசுவே தன்னை கிரயமாய் செலுத்தி விட்டார். எத்தனை பேருக்கு அந்த வார்த்தையின் அர்த்தம் புரியுது? ஆமென், ஸ்தோத்திரம். இயேசு விலைக்கிரயம் செலுத்தவில்லை, இயேசுவே தன்னை விலைக்கிரயமாக என்ன செஞ்சிட்டாரு, கொடுத்து தான் நம்ம கையில் இதை தந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இயேசு யாரையா? எனக்காய் விலைக்கிரயம் செலுத்தப்பட்டவர். ரட்சிப்பு இலவசம், பரிசுத்தாவின் அபிஷேகம் இலவசம், ஞானஸ்நானம் எல்லாம் இலவசம் தான். ஏன் இது காசு கொடுத்து இதை பெற்றுக்கொள்ள முடியாது? அப்போ ஏன் இலவசமா? இது 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 கிரயம் உண்டா? இது கிரயம் உண்டு. அப்போ இது கூட அளவு என்னது? இயேசுவே தன்னை கிரயமாய் கொடுத்து தான் இதை என்னுடைய கரத்தில் இலவசமாய் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, தந்திருக்கிறாரு. சத்தமா ஒரு ஆமேன். விசுவாசிக்கிறவங்க ஆலையிலையோ சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். இந்த வெளிப்பாடு ரொம்ப புரியணும். ஆனால் இப்போ எனக்கு ஒரு சந்தோஷம், யங் ஜெனரேஷன் ரெவலேஷனுக்குள்ளே ரொம்ப வருகிறது. அவங்க இயேசுவோட உண்மையான இயேசு ஏன் வந்தார், பைபிளை குறித்த உண்மையான வெளிச்சம் இப்போ நியூ ஜெனரேஷனுக்கு ரொம்ப ஆண்டவர் அதிகம் ஊழியர்களுக்கு கருத்தை கொடுக்கறத நினைத்து நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் நினைக்கிறேன் இதுவே ஒரு பெரிய ஒரு அசைவை தேசத்தில் தாக்கத்தை என்ன செய்யும், ஏற்படுத்தும். எனக்கு தெரியும், ஏன் 2000 வருஷம் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டும் ஏன் இந்தியாவில் 5% மேலே ஏன் கிறிஸ்தவர்கள் மாற முடியலை, ஏன் 10% மேலே மாற முடியவில்லை என்றால் பல காரணம். அதில் ஒன்று, இயேசு காட்ட வேண்டிய விதமாய் காட்டப்படவில்லை என்பது ஒரு விதமான உண்மையும் ஒரு உண்மை என்று தைரியமாக சொல்ல முடியும். இயேசுவை காட்டி கொடுத்தார்கள், காட்டி கொடுத்தான்னு யூதாஸ் காட்டி கொடுத்தாங்க, இயேசுவை பிரசங்கித்தார்கள். ஆனால் இயேசு யார் என்று உண்மையான விதத்தில் என்ன செய்யப்படவில்லை, பிரசங்கிக்கப்படவில்லை என்று சொல்ல முடியாது. பேசியிருந்தால் கண்டிப்பாய் எல்லாராலும் விரும்பப்படத்தக்க, ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க, அங்கீகரிக்கப்படத்தக்க நபராய் இயேசு கண்டிப்பாக இந்தியாவில் தெரிந்திருப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட மக்கள் மத்தியிலே போகுது. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் அந்த ஒரு ரெவலேஷனை மக்கள் அநேகருடைய கண்களுக்கு திறந்து தெரியுது இயேசு யார். பிள்ளை ஒரு பக்கம் வாலிபர்கள் ஒரு பக்கம் திசை திரும்பினாலும் இன்னொரு பக்கம் அதிகமாக ஆண்டவரை வாலிபர்கள் நேசிக்கிறதை பார்க்க முடிகிறது. இயேசுவை நேசித்து அவருக்காக யங் ஜெனரேஷனுக்கு ஒர்ஷிப்பு சிலதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது கைத்தட்டுங்க, முழங்கால் போடுங்க, சொல்லுங்கள் சோத்திரம் சோத்திரம் சொல்லுங்கள் அப்படியெல்லாம் இல்லாமல் பிள்ளைங்க அப்படியே கரங்களை உயர்த்தி கண்ணீர் வடித்து மனசார ஆடி என்ஜாய் பண்ணி ரசித்து அவரை ருசித்து ஆராதிக்கிறத பார்க்க முடியுது. ஒருவேளை ஓல்டு ஜெனரேஷனுக்கு இது என்னடா அப்படின்னு ஒருவேளை தெரிஞ்சாலும் என்னால் தைரியமாக சொல்ல முடியும், அந்த ஆராதனைகள் பரலோகம் அங்கீகரிக்கிறது. ஏன்னா யாரும் வற்புறுத்தலை, அவங்களா ஆராதிக்கிறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க, அவங்களுக்கு நேரம் போகிறதே தெரியல. சில சபைகள்லாம் 10 நிமிஷம் தாண்டினாலே பிள்ளைகள் அப்படி கண்ணை திறந்து பார்த்து இவர் முடிக்கவும் மாட்டார் அப்படின்ற மாதிரி. ஒருபோது நான் தைரியமாக சொல்லுவது, ஆராதனை என்பது வற்புறுத்தல்படி இருக்கவே கூடாது. ஸ்டேஜில் ஒருத்தர் சொல்லி நம்ம ஆராதிக்கிறோன்னா அதுக்கு பேர் ஆராதனையே கிடையாது. சோதரன் தானாக இருதயத்திலிருந்து ரசித்து ருசித்து பாஸ்டர் கை தட்டுங்கன்னு சொல்லி எல்லாம் கை தட்டுவது, பாஸ்டர் சொல்லாமலே கை தட்டுவது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்பவும் அதிகமாக பார்க்க முடியுது. தேவ சமூகம் விலையேற பெற்றதாக இப்போ மாறிக்கிட்டு இருக்கு. பழைய நாட்கள்லாம் பாஸ்டர் மாறுங்க ஆமேன் சோத்திரம் ஜிப்பாயம் போட்டுக்கிட்டு ஸ்தோத்திரம் தண்ணி குடிச்சு சோத்திரம் ஆண்டவரே ஆட்கள் ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு கண்ணை திறந்துட்டு ஆண்டவரே கொண்டு வரங்க பார்த்து மாக்கலாம் 3 பேர் வந்துட்டாங்களா அவ்வளோ சந்தோஷம். அது நான் அவங்கள குறை சொல்ல, அன்னைக்குள்ள மக்கள் நிலைமை அப்படி இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு மாறுது. தேவ சமூகம் விலையேற பெற்றதாய் மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மக்களை சொல்ல, நான் இன்னைக்கு சண்டே சர்ச்சுக்கு போகல, பாஸ்டர் ஃபோன் பண்ணி விசாரிக்கலை அப்படின்னு கேட்குறேன் நம்ம அப்படி இருந்து. ஆனால் இன்றைக்கி அது மாறுது. இல்லை நான் போகாதனால் எனக்கு தான் இழப்பு அப்படின்ற ஒரு மைண்டு மக்களுக்குள் உருவாகி கொண்டு இருக்கிறது. ஆமென். எல்லாம் இலவசமாக கிடைத்தாலும் அதுக்குரிய மேன்மை என்னதுன்னா அதுக்கு விலைக்கிரயம் செலுத்தப்பட்டு இருக்கிறது. என்ன விலைக்கிரயம் செலுத்தப்ப இயேசுவே தன்னை விலைக்கிரயமா என்ன செஞ்சிட்டாரு, கொடுத்து தான் என் கையில் இதை எல்லாவற்றையும் அவர் தந்திருக்கிறாரு. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
நான்காவது ஸ்தோத்திரம். நான் 6 சொல்ல வேண்டியதுனால நான் வேகமாக சொல்கிறேன். ஏன்னா நாளைக்கு நம்ம டாபிக்கு போகணும். நம்முடைய மெயின் அந்த தீம் வசனத்து வரும் கொலோசையருக்கு. ஆமேன் ஸ்தோத்திரம். 2ஆம் அதிகாரம் அதனுடைய ஆமேன் ஸ்தோத்திரம் 15வது வசனத்தை வாசிப்போம். உரிந்து கொண்டு கோலமாக்கி. இனி 14 வாசிங்க. எதிரிடையாகவும் குலைத்து எடுத்து. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வார்த்தை கவனிக்கணும். மற்றவருடைய கண்களுக்கு இயேசு சிலுவையிலே ஆணிகளால் அடிக்கப்பட்டது தெரிந்தது. பவுலு கண்ணுக்கு பாருங்க, பவுலுடைய கண்ணுக்கு இயேசு சிலுவையில் ஆணிகளால் அடிக்கப்பட்டதை மட்டும் தெரியல, அவரே சிலவற்றை சிலுவையில் என்ன செஞ்சிட்டாரு? ஆணி அடித்தார். ஆமேன். சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அதில் ஒரு காரியத்தை சொல்கிறேன். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி சாத்தானை குறித்து சொல்லப்படுது. அப்போ நான் இப்படி சொல்கிறேன். 4வது எப்படி சிலுவையில் சம்பாதிச்சார்னா, சாத்தானை சிலுவையிலே ஆணி அடித்து அவர் என் கையில சம்பாதிச்சு கொடுத்தார். ஆமேன். அந்த வேர்டு சிலுவை பவுலுக்கு கண்ணுக்கு இயேசு சிலுவையில் மரித்த மாதிரியே தெரியல. ஆமேன். 15 கடைசியில் தெரிஞ்சு சிலுவையில் என்ன செய்தார்? வெற்றி சிறந்தார். 14 கடைசியில் சொல்லி சிலுவையில் என்ன செஞ்சார்? ஐயோ சத்தமா ஆணி அடித்தார். ஸ்தோத்திரம். யார் ஆணி அடித்தார்? சாத்தான சிலுவையில் என்ன செஞ்சார்? ஆணி அடித்தார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ சாத்தான தோற்கடிச்சுதான், சாத்தானுக்கு முடிவு உண்டாக்கிதான் அவன் கையிலிருந்து பிடுங்கி என் கையில் என்ன செஞ்சார்? கொடுத்தார். அதனால தான் பவுல் சொல்லுகிறார், சிலுவையின் மேல் அவர் என்ன செய்தார்? ஆணி அடித்தார். எல்லாருக்கும் கண்ணுக்கும் அவர் அடிக்கப்பட்டதா தெரிஞ்சு, பவுலு கண்ணுக்கு அவர் அடிக்கப்பட்டதா தெரியல, அவர் சிலவற்றை சிலுவையில் ஆணியில் அடித்தார். அதில் ஒன்று தான் சாத்தானு. ஆமே. புரிஞ்சவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சாத்தானை இயேசு சிலுவையில் ஆணி அடித்தது தெரிஞ்சதுனால 15 கடைசியிலே அவர் சிலுவையில் மரித்தார் என்று சொல்லவில்லை, சிலுவையில் என்ன செய்தார்? வெற்றி சிறந்தார். ஆமே. இயேசு சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்டார் உண்மைதான். ஆனால் அதை காட்டிலும் உண்மை, அவர் சிலுவையில் அடிக்கப்பட இன்னொன்று நடந்துட்டு இருக்கு. மறைமுகமாய் சாத்தான் சிலுவையில் அடிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறான். புரிஞ்சிட்டு எனக்கு இப்போதான் லேலியா வருது. ஆமேன். சத்தமோ ராமின்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ எப்படி சம்பாதிச்சாரு? சாத்தான சிலுவையில ஆணி அடிச்சு அவனுக்குரியதை என் கையில சம்பாதிச்சு கொண்டு கொடுத்தார். ஹலோ, புரிகிறவங்க சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எனவே தான் சாத்தான் தோற்று போனவன். சாத்தானுடைய எல்லா வல்லமைகள் எல்லாம் உரிந்து கொண்டது. அவனை ஆணி அடிச்சுட்டு அவன் செயல்படாத நிலைமையில இருக்கிறான். கர்த்தர் மிகப்பெரிய ஒரு வெற்றியை நம்முடைய கரத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமேன். சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா எல்லாரும் சொல்லுங்க. இயேசு சாத்தானை சிலுவையிலே ஆணி அடித்தார். ஆமேன். தேங்க்யூ. அப்படிதான் இருக்கணும். ஆமேன் சொல்லுங்க. இயேசு சாத்தானை சிலுவையில் என்ன செய்தார்? ஆணி அடித்தார். அப்படிதான் சம்பாதிச்சு நம்ம என்ன செய்த கொடுத்தார். ஓகே, ஒன்று கூட சொல்லி 2 சொல்லி கூட முடிக்கிறேன். இனி சொல்ல போகிற 2 வேடமே நான் இந்த வாரம் ஃபுல்லாக அடிக்கடி பயன்படுத்தின வார்த்தை தான். அதனால் அது ரொம்ப விளக்க வேண்டாம் நினைக்கிறேன். ஆமாம். 1 தீமோத்தேயு 2:6 நான் வாசித்தோம். ஆமீன். ஒரு முறை கூட வாசிங்கள் அந்த வசனத்தை. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். எல்லாரையும் மீட்பதற்காக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. அப்போ இப்படி சொல்லலாம். இப்படி சொல்லுகிறேன். 5வது எப்படி சிலுவையில் சம்பாதிச்சார்னா, மனிதனாய் இந்த பூமியிலே வந்து சிலுவையில் என்ன செய்தார்? சம்பாதிச்சார். தேவனாய் மட்டும் வரல. எப்படி வந்தார்? மனிதனாய் இந்த பூமியில வந்து இயேசு சிலுவையில் என்ன செய்தார்? சம்பாதித்தார். ஏன்னா மனுஷனுக்கு கையிலண்டாம் பிடுங்கப்பட்டது.
ஆமென். அதுதான் நம்ம இயேசு ஏன் சிலுவையில் மரித்தார் என்பதை கவனிச்சோம். மனுஷண்ட கையிலிருந்து பிடுங்கப்பட்டு, அதனால அவர் மனுஷனாகவே வந்து அவன் கையிலிருந்து பிடுங்கி நம்முடைய கரத்திலே கர்த்தர் கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமாய் ஹல்லேலூயா. எனவே இயேசு சம்பாதித்தவைகள் ஒன்றும் ஆமென் என்ன சொல்ல, அது இலவசமாக இருந்தாலும் அவைகள் அத்தனையும் விலையேற பெற்றவைகள். அவர் அவ்வளவு ரிஸ்க் எடுத்துன்னு சொல்கிற காட்டிலும் ஜீவனே கொடுத்து நம்ம கரத்தில் என்ன செஞ்சிருக்கிறாரு, தந்திருக்கு. அதைத்தான் நிருபங்களில் என்னென்னலாம் இயேசு சம்பாதித்தார் என்பதை குறித்து ஆமென் பவுல் தெளிவாய் சொல்லியிருக்கிறார். அதை குறித்து ஆமென் கடைசியாக ஒன்று கூட ஆமென் ஸ்தோத்திர ஜீவனை கொடுத்து சம்பாதிச்சார். ரோமர் 8:3 அவர் ஜீவனை கொடுத்து என்ன செய்தார், சம்பாதித்தார். அப்போ 6 சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமென் ஜீவனை கொடுத்து அவர் சம்பாதித்தார். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எனவே இனி என்னெல்லாம் சம்பாதித்தார் என்பதை குறித்து கர்த்தர் சித்தமான நாளை தினத்தை ஒவ்வொன்றாக நமக்கு தியானிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஒவ்வொன்றை நாம் தியானிக்கும் போது அது எனக்குரியது, நான் அதை சுதந்தரிப்பேன் என்கிற விசுவாசத்தோடு நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை தருவார். அது மேல் ஒரு விருப்பத்தை கர்த்தர் தருவாராக. ஆமேன். எல்லாவற்றும் மேலாய் அதை சொந்தமாக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ரத்தத்தை சிந்தி சம்பாதிச்சார், நிந்தையும் அவமானத்தை சகித்து கொண்டு அவர் சிலுவையிலே சம்பாதிச்சார். ஆமேன். கிரயம் செலுத்தி சம்பாதிச்சார். சாத்தான சிலுவையிலே ஆணி அடித்து ஆமேன் சம்பாதிச்சார். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மனிதனா இந்த பூமியில வந்து அவர் சம்பாதிச்சார். கடைசியில் ஜீவனையே கொடுத்து என்ன செஞ்சிட்டாரு, சம்பாதிச்சிட்டார். ஆமேன். பிரைஸ். நான் ஆராதிக்கிறவர் அவரை போல நல்ல தேவன் யாருமே இல்லை. எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பாவும் கைகளினால் என்னை அணைத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளா என்னை தாங்கி கொண்டீர். ஆண்டவரே, ரத்தத்தை சிந்தினி சம்பாதிச்சீரப்பா. நிந்தையும் அவமானத்தையும் சகித்து கொண்டு நீர் சிலுவையிலே சம்பாதிச்சீர். ஆண்டவரே, கிரயம் செலுத்தி சம்பாதித்தீர். என்ன கிரயம்? நீர் கிரயம் செலுத்தவில்லை, உண்மையே கிரயமாய் செலுத்தி விட்டீர். ஆண்டவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் நீர் எவ்வளோ நல்ல தேவன். ஆண்டவரே, ஆமேன். இனி என்னெல்லாம் சம்பாதிச்சீர் என்பதை குறித்த வெளிப்பாடை கர்த்தர் எங்களுக்கு இன்னும் தாருங்கப்பா. இந்த பலிபீடத்திலிருந்து நாங்கள் எதெல்லாம் நீர் எங்கள் வாயில் மூலம் பேசுகிறீரோ அது அனைத்தை நாங்கள் சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை தாரும், சொந்தமாக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். அதோட மேன்மை அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் எங்கள் அத்தனை பேருக்கும் அனுக்கிரகம் பண்ணும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எதெல்லாம் நிறைய வேதத்தில் இருந்தாலும் எங்களுக்கு என்னெல்லாம் தெரியணும், நாங்கள் எதெல்லாம் அறிய வேண்டும், நாங்கள் எதெல்லாம் சுதந்திரிக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ அதை மட்டும் எங்களுடைய நாவிலே இனி உள்ள நாட்களிலே கர்த்தர் பேசுங்கப்பா. பேசுங்க ஆண்டவரே, பேசுங்க ஆண்டவரே, பேசுங்க ஆண்டவரே. அந்த அனுபவத்தை கர்த்தர் தருவீராக, அந்த அனுபவத்தை கர்த்தர் தருவீராகப்பா. அந்த அனுபவத்தை ஏதோ இந்த முறை நீர் இப்படிப்பட்ட வெளிச்சத்தை தந்து எங்களை நீ தியானிக்க வைக்கிறீர். ஒன்று கூட சுயமாய் வரக்கூடாது. ஆண்டவரே, கர்த்தர் கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். இந்த வெளிச்சத்தை கர்த்தர் இன்னும் நமக்கு தரும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. இந்த சத்தியத்தை ஆமேன் இன்னும் அநேக ஜனங்கள் கேட்பதற்கு கர்த்தர் ஜனங்களை கொண்டுவரும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நமக்கும் இந்த வெளிச்சத்தை இன்னும் கர்த்தர் தரும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வேதத்தை இன்னும் வாசிக்கும் போது ஆண்டவர் அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம்.
இந்த நல்ல காலை வேளைக்காய் மாலை வேளைக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. நாங்கள் உம்மை பாடி ஆராதித்தோம். இதுவரைக்கும் ஒரு 7 தலைப்பில் நீர் இயேசு சிலுவையில் மரித்தது சம்பாதித்து என்கிற ஒரு 7 தலைப்பிலே நாங்கள் தியானிப்பதற்கு கடந்த செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு வரை தியானிக்க கத்த கிருபை செய்து அதற்காய் ஸ்தோத்திரம்ப்பா. இன்னும் கற்றுத்தாரும், வெளிச்சத்தை தாரும், அடியானுடைய சிந்தையில கத்து போடுங்கப்பா. ஒரு திறந்த புத்தகமாய் உமக்கு முன்பாக நிற்கிறோம். கர்த்தர் இடைபடும் வந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த சத்திய அநேகர்களிடத்திலே போய் சேர கத்து உதவி செய்யும். எல்லா துதிகனமும் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமேட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக.